வெல்கம் டு சினிமைக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ்னு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பெஸ்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இது நம்ம வேர்ல்ட்லே டாப் 1ல் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்குள்ள பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து டிடெக்டிவாக இருப்பார். அப்போ வந்து ஒரு கொலை நடந்தது ஒரு ஊரில். இந்த என்னென்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு களத்தில் இறங்குவார். இதுக்கு சீரிஸும் இருக்குது. மொத்தம் 2 படம் இருக்குது. 2011 ஒரு படம் இருக்குது, 2009 ஒரு படம் இருக்குது. 2009 எண்டிங் தான் 11 கண்டினியூ ஆகும். இதுக்கு பார்ட் 3 கூட வந்திருக்கலாம்னு இவங்க எடுக்காமல் வச்சுருக்காங்க. அந்த படம் 2 படத்துலேயும் வந்து நம்ம ராபர்ட் டி ஜூனியர் நடிச்சிருப்பார், அதாவது நம்ம அயன்மேன். அதே மாதிரி சீரிஸில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நடிச்சிருக்காரு, மார்வலர் வரை அவர். சீரிஸும் சரி மூவியும் சரி சூப்பராக இருந்துச்சு. மூவிஸ் வந்து தமிழ் டப்போடு அவைலபிளாக இருக்குது. சீரிஸ் வேறு இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. IMDb ரேட்டிங் கூட இதுக்கு 9.1 கொடுத்துருக்காங்க. எல்லா எபிசோடுமே சூப்பராக இருக்கும். ஒரு சீசனுக்கு 3 எபிசோடு தான் இருக்கும் மேக்ஸிமம். 3 சீசனுக்கு 3 எபிசோடு, மொத்தம் 9 எபிசோடு தான். 1 ஹவர் இல்லை 55 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஒரு எபிசோடும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த சீரிஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். சூப்பரான சீரிஸ், ஒரு வேறு லெவலான சீரிஸ் இது. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.